இந்த 2023ல ஆல்ரெடி நிறைய ஃபோல்டபிள் ஃபோன் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வரிசையில மோட்டோவும் இன்னைக்கு 2 ஃபோல்டபிள் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. மோட்டோ ரைசர் 40 சீரிஸ். இதுல நம்மட்ட ஒன்னு இருக்கு. எங்க? இதான். இதுல இன்னைக்கு நாம பார்க்க போறது மோட்டோ ரைசர் 40 அல்ட்ரா. சரி, அன்பாக்ஸ் பண்ணுவோமா? ஓபன் பண்ணோடனே போன் தான். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லி ரீசைக்கிள்டு மெட்டீரியல் வச்சு பண்ணிருக்காங்களாம்பா. பரவாயில்ல, சரி போன் எடுத்து பார்ப்போம். என்னடா அது பார்க்க அப்படியே ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரியே இருக்கு. அரட்டிட்டாங்க. டிசைனை பாருங்களேன், அப்படியே செம்ம கிளாஸியா பிரீமியமா இருக்கு. போன் செம்ம ஸ்லிம்முங்க. இங்க வருது பாருங்க ஸ்கிரீனை. அந்த 2 கேமராக்கு நடுவுல கொண்டு போய் வச்சதுதான் ஒரு ஹைலைட். அதுல என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கூட பாத்தியா அங்க நிக்கிறடி. அப்புறம் இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்க போகுது? பேப்பர்ஸ் இருக்குமா? என்னடா அது கேஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஃபோல்டபிள் போனுக்கு கேஸ், அதுவும் பாக்ஸ்க்குள்ள. நல்லா இருப்படா போடா, நல்லா இருப்படா. இந்த கேஸ் வந்து போன்ல நல்லா ஒட்டிக்கிச்சு. ஓரளவு இந்த ஸ்கிராச்சஸ்ல வந்து தவிர்த்துக்க முடியும், ஆனா அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் ஆன மாதிரி தெரியல. அப்புறம் என்ன இந்த பெட்டிக்குள்ள வேற ஏதோ இருக்கு? யூசர் மேனுவல், இந்த வாரண்டி கார்டு, இந்த சில பேப்பர்ஸா. ரைட்டு. வேற பொட்டிக்குள்ள சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 33 வாட் சார்ஜர் இருக்கு. டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அம்பிட்டு தான். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் சொல்றேன். சாம்சங் ஓப்போ விட மச் பெட்டரா இருக்கு இந்த மோட்டோ ரைசர் 40 அல்ட்ரா. பிகாஸ் இப்போ இந்த ஃபோனை நான் க்ளோஸ் பண்ணனா கேப் பெருசாக தெரியல பாருங்க. அதே மாதிரி ஹிஞ்சஸ் பெட்டரா இருக்கும், குவாலிட்டி இன்னும் பெட்டரா இருக்கும். மிச்ச 2 ஃபோனை கம்பேர் பண்றப்ப திக்னஸும் கம்மி. ஆக்சுவலா அதுல 2 கலர் ஆப்ஷன் இருக்கு. எங்களுக்கு ரிவ்யூக்கு வந்தது பிளாக் தான், ஆனா இதுல இன்னும் ரெட் கலர் இருக்கு. அது பார்த்தோன்னே கண்ணை பறிக்கிற மாதிரி அப்படியே அவ்வளோ அழகா இருந்தது. ஆனா இதெல்லாம் விட ஒரு பெரிய மேட்ரு, இப்போ சாம்சங் ஓப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே குட்டியூனா இருக்கும், இல்ல பெருசா கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா இங்க டிஸ்பிளே பாருங்களேன், கிட்டத்தட்ட ஃபுல்லா கொடுத்து வச்சிருக்காங்க. சொல்ல போனா டிஸ்பிளேக்கு நடுவுல எல்லாம் கேமரா வருது. பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா யூனிக்கா அழகா இருக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த போனை பிரிச்சு கையில எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மிரர் ஃபினிஷ்ல ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு. நான் கூட அந்த டிசைன் அப்படின்னு நினைச்சேன், பார்த்தா ஃபுல்லா டிஸ்பிளே. இப்போ இந்த டிஸ்பிளே பொறுத்தவரை இந்த ஸ்பெக் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. பிகாஸ் இது ஒரு 3.6 இன்ச்ல POLED டிஸ்பிளே, 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட், அதுவும் ஃப்ரண்ட்லயே. இது மட்டுமா, இது ஒரு 10 பிட் பேனல், ஹஸ்டியா 10 சப்போர்ட் இருக்கு, ஐகார் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க, 100% DCI-P3 சப்போர்ட் இருக்கு, கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டர் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. உள்ள கொடுக்க வேண்டியதே மொத்தத்தையும் இங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா உள்ள என்ன கொடுத்திருப்பாங்க? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். செம்ம பிரைட்டா இருக்கு. ஏன்னா பிரைட்னஸ் வந்து இங்கேயே பாத்தீங்கன்னா 1100 நிட் பீக் பிரைட்னஸ். ஆக்சுவலா மோட்டோ இந்த டிஸ்பிளேல 2 விஷயம் மாசா பண்ணிருக்காங்க. முதல்ல மோஸ்ட்லி எல்லாமே டாப் ஸ்பெக்கா கொடுத்து அந்த கேமரா மாடுல நல்ல டிஸ்பிளே இன்டகிரேட் பண்ணாங்கல்ல, அது மாஸ். ரெண்டாவது, மிச்ச போன்ஸ் மாதிரி இதுல எந்த லிமிடேஷன்ஸும் இல்ல. இப்ப சாம்சங் ஓப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் செக் பண்ணலாம், கால் பேசலாம், இது மட்டும் தான் பண்ண முடியும். இங்க உங்களால எல்லாமே பண்ண முடியும். ஆப்ஸ் யூஸ் பண்ணுமா, ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்க. கேமரா யூஸ் பண்ணுமா, கேமரா யூஸ் பண்ணுங்க. மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுமா, கண்ட்ரோல் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்கும் டைரக்டா ரிப்ளை பண்ணிக்கலாம். கேம் விளையாடுறது அப்படினாலும் பப்ஜியே இந்த ஸ்கிரீன்ல விளையாட முடியுது. சோ மோஸ்டா பெரிய ஸ்கிரீன்ல என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே இந்த குட்டி ஸ்கிரீன்லயும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த கேமரா மாடியூல் சும்மாலாம் கொடுக்கல, அதுக்கு ஏத்தாப்புல நிறைய கிளாக் ஃபேஸஸ் கொடுத்திருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டா பார்க்க அழகா இருக்கா. அதே மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு. டெடிகேட்டட் கேமிங் சென்டர் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அந்த கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேமரா மாடியூல பேஸ் பண்ணிருக்கும். இப்போ இந்த கேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பால் வந்து கரெக்டா அந்த கேமரா மாடியூல்ல விழுகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு. அப்புறம் உள்ள இருக்கிற அந்த ஃபோல்டபிள் டிஸ்பிளேக்கு மோட்டோ ஒரு பில்டப் கொடுத்தாங்க பாருங்க. கிரீஸே ஃபீல் ஆகாதுன்னாங்க. ஃபீல் ஆகல. எப்பன்னா அன்பாக்ஸ் பண்ணி கையில எடுத்து ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரீஸ் ஃபீல் ஆகல. இப்போ ஒரு வாரம் ஆச்சு, இப்போ லைட் அந்த கிரீஸ் ஃபீல் ஆகுது. யூசுவலாவே இந்த ஃபிளிப் ஃபோல்ட் போன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அது தெரியாது, போக போக பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். அதர் இதோட ஸ்பெக் பிரிச்சு விட்டாங்க. 6.9 இன்ச்ல POLED டிஸ்பிளே, ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல 165 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. 120 பாத்தீங்கன்னா எனஃப் தான், 144 அதிகம், கேமிங்லாம் நல்லா இருக்கும். பட் 160 ஹெர்ட்ஸ் எந்த அளவுக்கு தேவைப்படும், அதுக்கேத்தாப்புல கேம்ஸ் இருக்கா? அந்த ஸ்மூத்னஸ்லாம் ஓகேப்பா, நார்மலா யூஸ் பண்றப்ப நல்லா இருக்கு. அது தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபேன்சியா தான் எனக்கு தோணுது. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒன்னு 60 ஹெர்ட்ஸ்ல யூஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டி 165 ஹெர்ட்ஸ்ல யூஸ் பண்ணணும். நடுவுல அந்த 90 ஹெர்ட்ஸ் 120 ஹெர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் மாத்துறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஆனா மோட்டோ என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு LTPO பேனல், அதனால சார்ஜ் வந்து கம்மியா தான் எடுக்கும். எந்த ஆப் யூஸ் பண்றோமோ அதுக்கேத்தாப்புல பாத்தீங்கன்னா அதுவே கன்வெர்ட் ஆகிக்கிறோம்ன்றாங்க. இது அட்வான்டேஜ் தான். அண்ட் பேனலை பொறுத்தவரை அது ஒரு 10 பிட் பேனல், 100% வந்து கலர் காலிபிரேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 120% DCI-P3 கொடுத்திருக்காங்க. அந்த ஐ கேர் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. 1400 நிட் ஸ்பீக் பிரைட்னஸ். அவுட்டோர்ல யூஸ் பண்றப்ப நீங்க வந்து கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்ல. பேனல் செம்ம பிரைட்டா இருந்தது. ஆல்சோ மீடியா கன்செப்ஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இந்த பேனல்ல ஒரு கேள்வி வரும் அப்படின்னா, இது எத்தனை வருஷத்துக்கு இந்த டிஸ்பிளே தாங்கும்? ஆக்சுவலா மோட்டோ என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா 4 லட்சம் தடவை
இதை நீங்க ஃபோல்ட் பண்ணி இப்படி மடக்கி எடுத்தாலும் தாங்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சும்மா அப்ராக்ஸா கணக்கு வச்சு நம்ம வச்சா கூட தாராளமா ஒரு 3 வருஷத்துக்கு கிட்ட பாத்தீங்கன்னா வரும் அப்படின்றாங்க. தடவை பேசாம இதுக்கு நான் ஒரு மிஷின் ரெடி பண்ணி இதை டெஸ்ட் பண்ணலாமான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தென் இதோட காம்பினேஷனா H40 மாதிரியே டால்பி விஷன் கொடுக்காம அட்மாஸ் கொடுத்திருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட. சீரியஸ்லி சாம்சங்லயும் சரி ஓப்போலயும் சரி இந்த சவுண்ட் இல்ல, செம்ம கிளாரிட்டியா இருந்தது, லவுடா இருந்தது. நான் கேம் விளையாடுறப்பலாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டால்பி அட்மாஸ் அப்படின்ற அந்த விஷயத்தை அந்த ஸ்பீக்கர்ல என்னால அப்படியே லைட்டா ஃபீல் பண்ண முடிஞ்சது. பேட்டரி தான் கொஞ்சம் உழப்பிட்டாங்கன்னு தோணுது. பிகாஸ் 3800 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 165 Hz வச்சுக்கிட்டு 3800 வச்சு எப்படி மேனேஜ் பண்ண? நல்லா கேம்லாம் விளாண்டேன் அப்படின்னா ஒரு 3-4 மணி நேரம் வந்து கண்டினியூவா கேம் விளாண்டாலே ஜொயின்னு வந்து சார்ஜ் போயிடும். நான் 60 Hz வச்சு தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நார்மலா யூஸ் பண்றப்ப கால்ஸ் பேசுறோம், அப்பப்போ சாட் பண்றோம், ஏதாவது யூடியூப்ல வீடியோ பாக்குறோம் அப்படின்னா சாயங்காலத்துக்கு மேல வருது. சார்ஜிங்க்கு வந்து 33 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் 30 வாட்ஸ் தான் சப்போர்ட். மேக்ஸிமம் சார்ஜ் ஆகிறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிடும். வயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க உப்புக்கு சப்புக்கு 5 வாட். அதே மாதிரி கேமராவும் மோட்டோ எவ்வளவு நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஓப்போவோட நல்லா இருக்கு, சாம்சங்க்கு கம்பீட் பண்ணுது. முக்கியமா அது இதுன்னு போட்டு வளர்ப்பாம ரெண்டே கேமரா தான். 12 மெகா பிக்சல் OIS மெயின் கேமரா, 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். ரெண்டு போட்டோஸ்மே பாத்தீங்க அப்படின்னா தரமா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஸ்கின் டோன்ஸ் பார்க்கறது நல்லா இருந்துச்சு. நேச்சுரலா இல்ல, பார்க்க லைட்டா ஏதோ மேக்கப் போட்ட மாதிரி இருந்தாலும் ஒவ்வொருத்தரோட அந்த ஃபேஸ் பார்க்கையில பாத்தீங்க அப்படின்னா போட்டோ நல்லா இருக்கு, நம்மளுக்கே பார்க்க அந்த போட்டோ பிடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. கிளாரிட்டியாவும் இருக்கு. டைனமிக் ரேஞ்சுமே பாத்தீங்க அப்படின்னா சில போட்டோஸ் நாங்க எடுத்தப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்தது. வீடியோஸ் வந்து 4K 60ல எடுக்கலாம். பேக் கேமரா மட்டும் இல்ல ஃப்ரண்ட்லயும் எடுக்கலாம். ஆனா வைட் ஆங்கிள் எடுக்க முடியாது. வீடியோ கிளாரிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா இருக்கு. ஸ்டேபிளாவும் இருக்கு. ஏன்னா OIS இருக்கறனால போர்ட்ரேட் வீடியோ உங்களால எடுத்துக்கிற முடியும். நைட் விஷன் பாத்தீங்கன்னா ஆட்டோவா டெடிக்ட் பண்ணி நம்மளால போட்டோ எடுத்துக்கிற முடியும்ன்றாங்க. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா நைட்ல எடுத்தது. வேற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ H40ல பார்த்தோம்னா அந்த ஹோரிசான் லாக், அதாவது நம்ம இப்படி போனை வச்சுட்டு சுத்தி சுத்தி வீடியோ எடுத்தாலும் கரெக்டா ஸ்டேபிளா வீடியோ எடுத்துரும்ல, அந்த மோடு இங்க இருக்கு. செல்ஃபி வந்து 32 மெகா பிக்சல். போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கு. வீடியோஸ் வரையில 4K 60ல எடுக்கலாம்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனா வீடியோ பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல, ஓரளவு நல்லா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஃபிளிப் போன்ல உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மெயின் கேமராவே உங்களால செல்ஃபி யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணல. சோ நீங்க vlog-க்குலாம் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வைட்ல செல்ஃபி எடுக்கிறது அப்படின்னா வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். மெயின்ல எடுக்கிறது அப்படினாலும் மெயின்லயும் எடுத்துக்கலாம். கிளாரிட்டி இன்னும் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ஃபிளிப் போன் அப்படின்றனால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆங்கிள் வச்சு வித்தியாசமா போட்டோ எடுத்துக்கிற முடியும். அதுக்கு தனித்தனியா பேரும் வச்சிருக்காங்க. அதாவது இப்படி வச்சு போட்டோ எடுத்துக்கலாம், இது வந்து ஃப்ளெக்ஸ் மோட். இப்படி வச்சு போட்டோ எடுத்தோம் அப்படின்னா டென்ட் மோடா, இப்படி வச்சு எடுத்தோம் அப்படின்னா மிரர் மோடா. போட்டோ எடுக்கிறப்போ வந்து இந்த பெரிய ஸ்கிரீன் மட்டும் இல்லாம இந்த பேக் ஸ்கிரீன்லயும் வந்து பாத்துக்கிற முடியும். பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 8+ Gen 1 இது போன ரேசரை விட அப்கிரேடாவும் கொடுத்திருக்காங்க. இப்ப இருக்க ஃபிளிப் போன்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல காம்படிட்டிவா தான் இந்த ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. AnTuTu ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 1 மில்லியன் வருது. ஹார்ட்வேர்லயும் பெருசா குறை வைக்கல, எல்லாமே லேட்டஸ்டா தான் கொடுத்திருக்காங்க. 8GB RAM 256GB இன்டர்னல். தென் பெர்ஃபார்மன்ஸ்க்கு மோட்டோவோட ஸ்டாக் 100 பிளஸ் இந்த ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் ரெண்டத்தோட ஆப்டிமைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா தூள் கிளப்பிட்டாங்க. எனக்கு பெருசா குறை சொல்லவே முடியல, நோ வேர்ட்ஸ். நல்லா இருந்தது. எஸ்பெஷலி தெர்மல் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு சாம்சங் ஓப்போ விட. கேமிங்னு வரையில 2 கேம் ட்ரை பண்ணோம். எங்க ஆபீஸ்ல ஒரு பையன் வந்து ரொம்ப வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுவான். ஃப்ரீ ஃபயர் ட்ரை பண்ணா, நான் வந்து PUBG அதிகமா விளையாடுவேன். PUBG விளையாண்டேன். BGMI பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ஹை செட்டிங்ஸ்ல HDR எல்லாம் போட்டு நாங்க விளையாண்டு பார்த்தேன். கிளாரிட்டி சூப்பரா இருந்துச்சு, எந்த இடத்துலயும் லாக் ஆகல. அந்த டால்பி அட்மாஸோட சவுண்ட், Snapdragon 8+ Gen 1 ஓட பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்ப்ளே குவாலிட்டி, ரெஃப்ரெஷிங் ரேட் எல்லாம் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செம்ம ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஃபிளிப்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போதைக்கு நல்லா இருந்தது. ஆனா கேம் விளையாண்டோம்னா ஒரு 3-4 நேரத்துல சார்ஜ் போயிடுது. ஸோ கேமிங்காக இது வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேமும் இதுல விளையாண்டுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கேமிங்காக இதை விட பெட்டர் போன் கண்டிப்பா இருக்கு. இந்த மோட்டோல OS மட்டும் கொஞ்சம் பில்டப் பண்ற விஷயம் தான். பிகாஸ் வெரி கிளீன் UI, ஃபுல்லி ஸ்டாக் ஆண்ட்ராய்ட். மோட்டோட ஒரு சில ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே நம்ம கெஸ்டஸ் யூஸ் பண்றது தான் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி UI-ல நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. லைக் இப்போ வைஃபை எல்லாம் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ற வைஃபை வந்து உண்மையாவே சேஃபா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா கிளியர் வாய்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. சிம் கார்டு ஒண்ணே தான் போட முடியும். அதாவது ஒரு சிம் மட்டும் தான் போட முடியும். இன்னொரு சிம் பாத்தீங்கன்னா ஈஸிமா போட்டுக்கலாம். ஃபைனலா பிரைசிங் வந்து எப்பயும் போல எம்பார்கோல ஷூட் பண்றதுனால இப்போ எனக்கு தெரியாது. ஆனா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த போனுக்கு எவ்வளவு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 75 to 80,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ ஓப்போ ஃபிளிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா 85,000 நினைக்கிறேன். சாம்சங்குமே வந்து 85-90 கிட்ட தான் இருக்கு. அதையெல்லாம் கம்பேர் பண்றப்போ ஒரு 5,000-10,000 கம்மியா கொண்டு வந்து இந்த விட அப்கிரேடபிளா இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் வேலிடா இருக்குன்னு தோணுது. ஆனா மோட்டோ இங்க வச்ச ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா Razer 40 Ultra அப்படின்ற இந்த போன் மட்டும் இல்ல, Razer 40 அப்படின்ற இன்னொரு அஃபோர்டபிள் ஃபிளிப் போனும் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு 60,000 ரூபாய்க்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பிரைஸ் வெளியே வந்துருச்சு. சோ 60,000 ரூபாய்க்கு ஒரு ஃபிளிப் போன் அது மோட்டோல இருந்து
ஒன்று 2 ஃபீச்சர்ஸ் இதில் வந்து அப்படியே கட் பண்ணி தூக்கி எடுத்திருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஃபோன் எங்களுக்கு ஓரளவு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு 1 வீக்ல யூஸ் பண்ணதை வச்சு ஒரு ஃபீட்பேக்காக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. நாங்களும் 3 ஃபோன், இதுக்கு முன்னாடி 2 ஃபோன் கம்பேரிசன் பண்ணோம்ல, இப்போ 3 கம்பேர் பண்றது அப்படின்னாலும் கம்பேர் பண்ணலாம். உங்களுக்கு வேணுமான்ற சொல்லுங்க. ஓகேவா? டாடா, பை பை, நன்றி.